அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல் குர்ஆனுடைய 50வது அத்தியாயத்துடைய 33வது வசனம். என்ன வசனம்? மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். திரும்பவும் பாருங்கள். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். என்ன பொருள்? எவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை அஞ்சி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை அஞ்சி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்தோடு வருவோருக்கும் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால் இரண்டு விஷயங்களை சொல்கிறது. ஒன்று, தனிமையிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இரண்டாவது, ஏதாவது நாம் தவறுகள் செய்துவிட்டால் அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்வதற்கு முற்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த இரண்டு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த அந்த சொர்க்கம் இருக்கிறது என்ற செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இந்த இரண்டு பண்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் வளர்த்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இறைவசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.